ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் நான் ஜீவா பேசுறேன். என் மச்சான் என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு முயற்சி பண்றான் சார். என்னையும் கொண்டுருவோம் போல இருக்கு சார். சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க சார். ஏய் ஏய் வேணடா பழனி, ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். பழனி டேய் வேணடா, குத்திராத டேய் வேணடா, வேணா வேணா வேணா. யோ வாங்க. இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். போலீஸ் வரும். உன் தம்பி மேல ஏற்கனவே நான் பழிய போட்டுட்டேன். நீயும் செத்துருவ, உன் தம்பியும் உள்ள போயிருவான். என் துர்கா டென்ஷன் ஆனா நான் எமோஷன் ஆயிடுவேன். வேண்டாங்க வேண்டாங்க. நீயே எனக்கு வேணாண்டி. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுருங்க. மாமோய், கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. நீங்க எங்க அக்காவை குத்தி பாவம் அவங்க செத்து அது போலீஸ் கேஸ் ஆகி குத்துனது யாருன்னு போலீஸ்க்கு தெரியாம போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் மாமா இந்த படப்பிடிப்பு. அக்கா ஒரு நிமிஷம் சேர்ந்து நில்லுக்கா. இப்போ கொல்லுங்க மாமா, நல்லா கொல்லுங்க மாமா. அட கொல்லுங்க மாமா. துர்கா வீட்டுல பத்த வச்சா எங்க அக்கா வீட்டுல வெடிக்கும் தெரியும், அதான் பக்காவா பதுங்கிருந்தேன். ஏண்டா சொந்த அக்காவை கொலை பண்ண போறேன் நீ? தப்புதான் சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் செல்லோட அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் வேணாம் சார், அவன் குற்றவாளி இல்ல சார். சுஜீவா, குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சார். செல்லோட அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போடுங்க சார். வேணாம் சார், அவன் கொலை பண்ணல. கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சார். அவன் கொலை பண்ணல. அப்ப எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண? சார் இவன் அவளை கொலை பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன். கனவா? கனவுல எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனவுன்னு தெரிஞ்சது. யோ போலீஸ் என்ன மாமான்னு நினைச்சியா? டேய் மாமூனு மச்சான் சேர்ந்து போலீஸ ஃபுட்பால் ஆக்குன்னு நினைச்சீங்க, நோ பால் ஆக்கிடுவேன். வாங்க. அக்கா நில்லுக்கா, எங்கக்கா போற? இந்த கொலைகாரனோட இருந்தா சாவு எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இல்லக்கா நீ போக கூடாது. தள்ளு. இல்லக்கா நீ போக கூடாது. பழனி தள்ளு சொல்றல. அக்கா இன்னொரு அடி எடுத்து வச்ச அடுத்த நொடி உன் புருஷன் தலை தரையில விழும். கர்ப்பம் போகாத போகாத. நான் செத்தா நீ கொன்ன மாதிரி தான், உன் புருஷனை கொண்டுடாத. கத்திய கீழே போடுற கீழே. நீ முதல்ல பைய கீழே போடு. நீ இந்த வீட்டு மகாலட்சுமி, நீ இங்கதான் வாழணும். உன்னை இந்த வீட்டுல வாழ வச்சாதான் நான் உன் தம்பி. உன்னை தெருவுக்கு போக விட்டா நான் உன் கூட பிறந்த பொறப்பே இல்லை. போகல போக்கா உள்ள. நம்மோட இனிமே எங்க அக்கா மேல சின்ன கீறல் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே இந்த செல்போன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், கோர்ட்டுக்கு போகும், ஜட்ஜு கிட்ட போகும். அப்புறம் நீ எங்க போவேன்னு உனக்கே தெரியும். எங்க அக்கா டென்ஷன் ஆனா இந்த பழனி எமோஷன் ஆயிடுவான். எனக்கு பிரச்சனைனா நீ ஆள் அனுப்புவ. இப்போ உனக்கே பிரச்சனை, என்ன பண்றது? ஏன் ஆளை வச்சு என் வீட்டை காலி பண்ணிடுவேன். ஆனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மாட்டிக்குவேன். உங்களுக்காக கான்ட்ராக்டர் மருதுவ கொலை பண்ணியிருக்கேன். இன்ஜினியர் ராமூர்த்தியை வீடு புகுந்து வெட்டியிருக்கேன்.
எத்தனையோ பேர் கை வெட்டியிருக்கேன், கால் வெட்டியிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். முதல்ல வீட்டு பத்திரத்தை கொடு. பத்திரமா? வீட்டை காலி பண்றதுன்னா அடியால வச்சு பண்ணிடலாம். இது அப்படி இல்லை. இவர் சொந்த பொண்டாட்டிய சொந்த வீட்டுல இருந்து காலி பண்ற விஷயம். இதுக்கு கூலிப்படையும் வேலைக்காகாது, கூலியும் வேலைக்காகாது. முதல்ல பத்திரத்தை கொடுங்க, மத்ததை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? சாயங்காலமே கொண்டு வந்து பத்திரத்தை கொடுங்க. ஈவினிங்கே பத்திரத்தை கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஆமா, இந்த விஷயத்தை நாம எப்படி சால்வ் பண்ண போறோம்? நாமலா? ஏய், கக்கூஸ் போன தண்ணி எடுத்து விட. மோட்டா. டேய் விறுவிறுன்னு வேலையை பாருங்கடா. டேய் அங்க என்ன நின்னுட்டு இருக்க? வா வா வா, வந்து எடை இதெல்லாம் இறக்குங்கடா, இறக்குங்கடா, அப்படியே மெதுவா இறக்குங்கடா. ஹலோ ஹலோ ஐயாவா? அம்மா வீட்டு ஜாமான்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னா எப்படி சார்? ஏய், நீ வாங்கின கடனுக்கு வீடு மூடி போச்சு. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்பு. மவனை நீ நிக்க நிக்க வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பே கிடையாது. பாருங்க சார், இப்படி சொந்த வீட்டையே காலி பண்ண சொல்லி இப்படி தெருவில் நிக்க வச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. யோ, என்ன கட்ட பஞ்சாயத்தா? நான் சட்ட பஞ்சாயத்து, எல்லாத்தையும் உள்ள வச்சிருவேன். சார், இது கட்ட பஞ்சாயத்தா கொட்ட பஞ்சாயத்தா கிடையாது சார். மட்டா பத்திரத்தை கொடு. இங்கிலீஷ் தெரியுமில்ல? அது ஒண்ணும் இல்ல சார். இந்த வீட்டை வச்சு 50 லட்ச ரூபாய் இவர் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அது இப்ப வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு அது 1 கோடி ரூபாயை தாண்டிருச்சு. 6 மாசத்துக்குள்ள இவர் பணத்தை திருப்பி தரலன்னா இந்த வீட்டை நீயே வச்சுக்கன்னு இதுல எழுதி கொடுத்திருக்காரு. பணத்தை தள்ள வீட்டை காலி பண்ணிட்டேன். இது தப்பா? யோ, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த? உங்க மாமன் பண்ண வேலைக்கு உங்க அக்காவை தெருல நிறுத்தாம தேர்லையா நிறுத்துவாங்க? நீங்க போங்க சார். மாவானே. டேய், எல்லா சாமானியும் வண்டியில ஏத்துக்கடா. மறக்காம கேட்ட பூட்டுங்க. டேய், இந்த வைகுண்ட பூட்டு போட்டான்டா கோட்டாலே திறக்க முடியாதுடா. போலீஸ கூட்டு வந்துட்டா போடி பய. போலீஸ் எப்படி ரிவர்ஸ்ல போச்சு பார்த்தல, இப்போ உன் தம்பியை ரிவர்ஸ்ல போக வைக்கிறேன் பாரு. மச்சான், உங்க அக்கா மகாலட்சுமிய இந்த வீட்டுல வாழ வச்சாதான் தம்பின்னு. இப்ப அவளுக்கு வீடே இல்லையே. இப்ப என்ன தம்பியா இல்ல தும்பியா? உங்க அக்கா தெருவுக்கு வந்துட்டா கூட பிறந்த பொறப்பு இல்லை நீ. இப்ப உங்க அக்கா தெருக்கோடியில நிக்கிறா. கூட பிறந்த பொறப்பு இல்லையா? பின் என்ன பொறப்பு? ஈன பொறப்பா? நான் குட்டைய குளமாக்கி குளத்தாராக்கி ஆற நதியாக்கி நதிய கடலாக்குறவன். கடல் எங்கிட்ட மோதுன மூழ்கி முக்குளிச்சு மூச்சடிச்சு சுத்துருவ. கற்பகம், இந்த வீடு போனா என்ன? ஒரு குடிசையில வச்சு வாழ வைக்க மாட்டேனா? குடிசையை விடு, ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து வாழ வைக்க மாட்டேனா? அதுவும் இல்லனா பிச்சை எடுத்தாலும் உன்னை காப்பாத்துவேன். வா கற்பகம். பாக்கா, ஏய், அவன்கிட்ட இருந்து என் பொண்டாட்டி யாராவது காப்பாத்துங்க. கூட்டிட்டு போய் கொல்ல போறான், யாராவது காப்பாத்துங்க நவருங்க. ப்ளீஸ். யோ இல்லையா, என்ன நம்மகிட்ட பிரச்சனை? யோ, இது என் அக்காயா. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அக்கா? உன் அக்கா தங்கச்சி எல்லாம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு கொழுந்தியாலா இல்ல மாமியாரா? நவரியா?